இவரோட டார்கெட் என்னவா வந்து இருக்கு அப்படின்னா, வர எலெக்ஷன்ல நம்ம முக்கியமா வாங்கின தொகுதிகள்ல இப்ப அவர் தலைவரா இருந்தப்ப பிஜேபி ஒரு சில இடங்கள்ல நிறைய வந்து ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம். அதை விட கம்மியா வந்து நயனா நாகேந்திரன் தலைமையில வந்து ஓட்டு வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம தான் பிஜேபியில பெரிய ஆளு அப்படின்றத ப்ரூவ் பண்ணலான்ற மாதிரி ஒரு வார் ரூம்ல இவர் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அவர் சொந்த கட்சிக்கு எதிராகவே இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. இது எப்படி வந்து பாக்குறது? இது உண்மைதான். சரி, நான் லாஸ்ட் வீக் ஒரு 10 டேஸ்க்கு முன்னால இந்த அண்ணாமலையோட ஒரு சில ஃபாலோவர்ஸ் அவங்களோட இந்த கட்சியில ம், இருக்கவங்க பேசிட்டு இருக்கும்போது ம், அவங்க எல்லாம் ம், ம், சொல்றாங்க, ம், எங்களுக்கு பிஜேபி பத்தி கவலை இல்ல. நாங்க வந்து அண்ணாமலை தான் ஃபாலோவர்ஸ். பைத்தியக்காரங்களா அவனே ஃப்ராடுன்னு சொன்னேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ம், பிரெயின் வாஷிங் பாருங்க. இவன் வந்துட்டு பெரிய யோகிய சிகாமணி மாதிரி இவனும் எக்ஸ்போஸ் ஆவான். இப்ப வந்து யார் எக்ஸ்போஸ் ம். பண்ணிட்டு அவங்க கட்சிக்காரங்க தானே. அந்த அவர் பேர் ஆமா. எனக்கு தெரியல. கல்யாண சுந்தரமா யாரோ ஒருத்தர் பிஜேபியில இருந்தவர். அவர் வந்து ம், ஜெயிலுக்கு போனப்ப இந்த அண்ணாமலை என்ன சொல்லிட்டான் மக்கள் கிட்ட, நான் வந்து அவர பெயில்ல இருந்து பெயில் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. பட் ஹி டிட்ன்ட் இவன் பாதர். சோ அவர் அந்த கடுப்புல அவர் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு உண்மைகள் தெரியும். என்ன நடக்குது அவன் சொல்லி. அவன் என்ன சம்பாதிச்சிருக்கான், என்னவா வந்தான், எப்படி வந்தான்னு சொல்லி. அவன் அங்க ஒரு கர்நாடகால ஒரு கொலை பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருக்கவன். அவன் பிஎல் சந்தோஷ்க்கு எடுபடியா இருந்தான். அவன் வந்து பிஎல் சந்தோஷ்க்கும் எடியூரப்பாவுக்கும் ஒத்து வராது. அகைல் எடியூரப்பா மேல இந்த இவனை வச்சு பிஎல் சந்தோஷம் நிறைய இந்த குள்ள நிறைய வேலை பார்த்திருக்குது. அங்க அவரு சிஎம்ஆ வந்தோடனே அங்கிருந்து ஓடி வந்துட்டான்.